எலக்ட்ரானிக் டிவைஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் மற்றும் லக்கேஜஸ் எல்லாம் 70% ஆஃபரில் இருக்குது. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். டைரக்டர் ராஜமௌலி இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாகுபலி 2வது பாகம். வெளியாகி ஒரு வாரத்திலேயே 1200 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு பாகுபலி 2ஆம் பாகம். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பல திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இந்தியாவிலேயே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் முதல் இடத்துல இருக்கிறது பாகுபலி படம் தான். ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே இணையதளத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட்டில் நல்ல குவாலிட்டிலேயே இந்த படம் வெளியில் கிடச்சது எல்லாருக்கும். இந்த நிலையில் பாகுபலி 2 என்ன ஆச்சுன்னா, திரைப்படம் வந்துட்டு உள்ளூர் தொலைக்காட்சியில், அதாவது லோக்கல் சேனலில் ஒளிபரப்பியிருக்காங்க. பாகுபலி திரைப்படம் வந்துட்டு இணையதளத்தில் வெளியானாலும் படம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறதுனால இந்த படத்தை கூட்டமாக போய் தேட்டரில் எல்லாருமே பார்த்து ரசித்தாங்க. அதனாலேயே பல சாதனைகளில் பாகுபலி 2 படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பாகுபலி 2 திரைப்படத்தை அனுமதி இல்லாமல் உள்ளூர் லோக்கல் தொலைக்காட்சிகளில் வந்துட்டு ஒளிபரப்பியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் சேனல் இருக்குது. அந்த லோக்கல் சேனலில் பாகுபலி 2 திரைப்படத்தை ஒளிபரப்பியிருக்காங்க. இது குறித்து காவல்துறையில் வந்துட்டு புகார் போணுச்சு. அவங்க வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டு அந்த கேபிள் ஆப்ரேட்டரை கைது பண்ணியிருக்காங்க. மேலும் அங்கிருந்த ஒளிபரப்பு உபகரணங்களையும் அவங்க கைப்பற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாமா. அந்த கிங் தொலைக்காட்சியோட உரிமையாளர் வாசிம் ராஜா அப்படின்றவரை கைது பண்ணியிருக்காங்க. திருச்சியில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் லோக்கல் சேனலில் இந்த படத்தை வந்துட்டு அவங்க வெளிவிட்டிருக்காங்க. ஏற்கனவே அளவுக்கு அதிகமான வசூலை வந்துட்டு பாகுபலி 2 கடந்துருச்சு. இதனால் பாகுபலி 2 டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகுபலி 2 கண்டிப்பாக விரைவில் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகுபலி 1ஓட படத்தை வந்துட்டு ஜெயா டிவியில் ரிலீஸ் ஆன 2 மாதத்தில் அதிக காசு கொடுத்து வாங்கி தீபாவளி சீசன் அப்போ வெளிவிட்டாங்க. அதே மாதிரி பாகுபலி 2 படத்தையும் இந்த தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்றத படக்குழு உறுதி செய்வாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பாகுபலி படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. பாகுபலி படம் உங்களுக்கு பிடிச்சமான படமாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எது மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவை ப்ரொவைட் பண்ணுறோம். நன்றி.